ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற இந்த ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், நான் கழுவுறேன், ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து போகவே போகாது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ இந்த என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்ததான். இங்கே பாருங்கள், எந்த அளவு தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது. சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு, சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரப்போ ஒரு வாரம் படிப்படியாக அப்படியே வந்து உங்கள் நரைமுடியெல்லாம் சூப்பராக வந்து கருப்பாயிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் எப்படியெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வயதினரும் சரி, எந்த அலர்ஜி இருக்கிற ஹேராக இருந்தாலும் சரிங்க, அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி பண்ணிடலாம் அந்த ஹேர் டைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட பிசு தன்மை ஓவராக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சும்மா ஒரு துளி எடுத்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும், உங்கள் முடியெல்லாம் நல்லா கருப்பாயிரும். ஒரு நொடியில் உங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்பவுமே நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள். அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணால் எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி வந்து இந்த ஹேர் டை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம். பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச கறிவேப்பிலையாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கறிவேப்பிலையோட நம்ம 2 பொருள் வந்து சேர்த்து சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, படிப்படியாக உங்களுக்கு ஒரே வாரத்தில் நரைமுடிய நல்லா ஒரு செம்மையாக வந்து கருப்பாக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு லைட்டாக காய வச்ச அந்த கறிவேப்பிலை வந்து நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வறுபட்டுரும். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது பாதாம் வந்து சேர்க்க போகிறோங்க. பாதாம் வந்து ஒரு 3 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து அதையும் நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய்க்கு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான பொருள் கடுகு. கடுகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த கறிவேப்பிலையோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாதாம் ஆயில், கடுகு ஆயில் வந்து நீங்கள் நேச்சுரலாக உங்கள் முடியில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து டோட்டலாக நல்லா ஒரே வாரத்தில் கருப்பாகும். இது கூட நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்து ரெடி பண்ணுறப்போ, இதை ஹேர் டையாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா, கடுகு வந்து போட்டதே நல்லா கருகுது பாருங்கள். அது கூட நம்ம அந்த பாதாமையும் சேர்த்துருக்குறோம் இல்லையா, தலையில் உங்களுக்கு அந்த பொடுகு பிரச்சனை, அதுக்கப்புறம் அரிப்பு பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த புழு வெட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாதாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக பாதாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 3 பொருளுமே செம்மையாக வந்து வறுபட்டுருச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆறாது. அதனால் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பொடியாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பாதாம் வந்து கறி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். இதை நல்லா ஆறட்டும். இப்போது நல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பொடி வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாங்க. கையில் வந்து லைட்டாக பட்டாலே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருமையாகுது அப்படின்ட்டு. இப்போது அதே தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் சல்லடை வச்சு நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தலையில் தேய்க்கிறப்ப நம்மளுக்கு அந்த திப்பு திப்பாக இருக்காதுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கும். அதுக்காக தான் ஆயிலில் சேர்த்தாலும் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது அரைப்படாதெல்லாம் உங்களுக்கு வந்து மேலே வந்து பாருங்கள் திப்பு திப்பாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் மறுபடியும் கூட அரைச்சி எடுக்கிறனே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் வந்து ப்ரெஸ் போட்டு நல்லா ரெடி பண்ண முடியாது. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கணும் பவுட்ரு. இது சும்மா நீங்கள் எண்ணெய் தலையில் இதை எடுத்து நீங்கள் அப்படியே டச் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே வந்து பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹெவியான ஒரு ஹேர் டை பவுடர் தான் இது. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் இந்த பவுடர் எடுத்துக்கலாம். பாருங்கள் கையில் வந்து நீங்கள் தடத்தினால எப்படி வந்து பிடிச்சிருச்சுன்னு. இப்போ இதில் வந்து தேங்காய் நீங்கள் எந்த தேங்காய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த தேங்காய் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தலை வந்து நல்லா ஊற வைங்க. இதில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராது. அலர்ஜி வந்து இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது. அது மட்டும் இல்லாமல் கடுகெண்ணெயும் அதுக்கடுத்து பாதாம் எண்ணெயும் நீங்கள் எந்த அளவுக்கு தடவுனா ரிசல்ட் கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த ஹேர் டை பொடி வந்து உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும். இது நீங்கள் அப்படியே எடுத்து தடவிட்டு காய வச்சு அப்படியே கூட நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குன்ட்டு. நம்ம இதை வந்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறதுனால 100% ரொம்பவுமே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. சட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டைம் இருக்கிறப்போ இடையில வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ நீங்கள் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் மைல்டான சீயக்காய் தூள் அல்லது ஷாம்பு ரெண்டுமே வந்து ஹெர்பலாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்கள் முடி வந்து நல்லா வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாகும். சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா எந்த வயதினரும் இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா லைட்டாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும், டச் பண்ணி விட்டாலே போதும், நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ தலையில் வந்து சுத்தமாக ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட் நாளே வந்து குளிச்சுருங்க. குளிச்சுட்டு வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். பாருங்கள் நல்லா கலர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது வந்து நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம், ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. அதிகமாக உங்களுக்கு வெள்ளை முடி எல்லா பக்கம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பொடி அதிகமாக சேர்த்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இல்லை இங்கே முன்னாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்தமாரி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா டச்சப் பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எப்படி கருப்பாக இருக்கோ அதே அளவுக்கு உங்கள் முடியும் நல்லா சூப்பராக கருப்பாகும். நிறைய வீடியோஸில் எப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே நம்ம அப்ளை பண்ணணும் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹேர் டேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.